ஹாய், வெல்கம் டு காஷன் ஃபுட் கம்பெனி. நம்ம இந்த வீடியோல ஃபுல் ஸ்டாக் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபுல் ஸ்டாக் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா வந்து அது ஒரு வெப் அப்ளிகேஷன்றதுனால ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அதோட ஆர்கிடெக்சர் வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அங்க என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூசர் இருக்குது, ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, பேக் எண்ட் இருக்கு. பேக் எண்ட்ல வெப் சர்வர், ஃபைல் சிஸ்டம், டேட்டாபேஸ் இது எல்லாமே இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் வச்சுக்கலாம். அந்த ப்ரௌசர்ன்றது தான் இங்க ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? அந்த இடத்துல HTML, CSS, JavaScript இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவாங்க. யூசர்ன்றது நாம என்ன பண்றோம், ப்ரௌசர்ல ஒரு cashew.comல என்ன பண்ண போறோம்னா வந்து ஒரு லாகின் வந்து பண்ண போறோம். ஓகே, அவங்களோட இமெயில் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். என்டர் பண்ணிட்டு பட்டனை பிரஸ் பண்ணா ரெக்வஸ்ட் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா பேக் எண்டுக்கு போகும். பேக் எண்ட்ல என்ன பாத்தீங்கன்னா வெப் சர்வர் அந்த ரெக்வஸ்ட் வந்தோடனே இந்த இமெயிலும் பாஸ்வேர்டும் அது என்ன பண்ணணும்னா டேட்டாபேஸ்க்கு வந்து சென்ட் பண்ணும். டேட்டாபேஸ் வந்து செக் பண்ணிட்டு வெப் சர்வருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணும், கரெக்டா இருக்கா அந்த தப்பா இருக்கான்னு சொல்லிட்டு. கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைல் சிஸ்டம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த HTML, CSS, இமேஜஸ் அந்த என்ன வெப்சைட்டை காமிக்கணும் இல்லையா, அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஃபைல் சிஸ்டம்ல இருந்து வச்சிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு போகும். அதுக்கப்புறம் ப்ரௌசர் வந்து ஷூ ஆகும். இதை வந்து யூசர் வந்து பார்ப்பாங்க. இப்படிதான் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னா நமக்கு வந்து அங்க ப்ராஜெக்டோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஃப்ரண்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா HTML இது வந்து இந்த லாங்குவேஜ் எதுக்காக யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ல அந்த கண்டென்ட்டை ஷோ பண்றது, அந்த இமேஜஸ் ஷோ பண்றது, வீடியோஸை ஷோ பண்றது இது எல்லாமே இந்த HTML லாங்குவேஜ் மூலமா தான் பண்றாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து CSS லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் மூலமா அந்த டெக்ஸ்ட் கலர்ஸ் பண்றது, அந்த டிசைன் பண்றது, அனிமேஷன் பண்றது இது எல்லாமே இந்த CSS லாங்குவேஜ் மூலமா பண்ணுவாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா JavaScript அது டெக்ஸ்ட் பாக்ஸை வேலிடேஷன் பண்றது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமெயில் வந்து இமெயில் ஃபார்மேட்ல என்னன்னா அந்த எரர் வருது, இது எல்லாமே JavaScript லாங்குவேஜ் மூலமா பண்ணுவாங்க. ஃபோர்த் வந்து Bootstrap framework. ஓகே, இந்த Bootstrap framework வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட வெப்சைட் வந்து மொபைல்லயும் கரெக்டா ஒர்க் ஆகணும்ப்பா, லேப்டாப்லயும் கரெக்டா ஒர்க் ஆகணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிவ் பர்பஸ்க்காக இந்த Bootstrap framework வந்து யூஸ் பண்றாங்க. பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஜாவா. பேக் எண்ட்ல நிறைய லாங்குவேஜ் இருக்கு. ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும். அதுல ஜாவா வச்சு நீங்க வந்து பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பைத்தான் மூலமா நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் C# மூலமா நீங்க வந்து பண்ணலாம். அண்ட் ஃபைனலா வந்து PHP லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஆனா இப்போ வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி டேட்டாபேஸ் வந்து மாறும். சரியா? இப்ப ஜாவா வச்சு நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா அங்க ஆரக்கிள் டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவே நீங்க வந்து பைத்தான் வச்சு ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் வெப் அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா அங்க MySQL டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவே C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்க வந்து வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணீங்கன்னா அங்க SQL சர்வர் டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. PHP வச்சு ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணீங்கன்னா அங்க MySQL டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க PHP பொறுத்த வரைக்கும். சரியா? டூல்ஸ் நெக்ஸ்ட். அப்ப ஜாவா யூஸ் பண்ணீங்க, ஒரு ஜாவா வந்து கோட் பண்றதுக்கு எந்த சாஃப்ட்வேர்ல கோட் பண்ணுவாங்கன்னா எக்லிப்ஸ்ன்ற IDE. ஓகே, அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தான் கோட் வந்து ரைட் பண்ணுவாங்க. அண்ட் பைத்தான்ல வந்து நீங்க வந்து கோட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறீங்கன்னா அங்க பைசாம்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல வந்து பைத்தான் கோட் ரைட் பண்ணி வெப் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் C# நெக்ஸ்ட் வந்து C#ல வந்து நீங்க என்ன பண்ண ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து அங்க விஷுவல் ஸ்டுடியோன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர்ல தான் வந்து ஒரு C# வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பில்ட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து PHP ல வந்து நீங்க வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணணும்னா VS Code சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அங்கதான் PHP கோட் வந்து எழுதிங்க. ஆனா விஷுவல் ஸ்டுடியோ கோட், VS Codeனா ஷார்ட் ஃபார்மா சொல்லுவோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நீங்க எல்லா விதமான ப்ராஜெக்ட்டும் ரைட் பண்ண முடியும். ஓகே, ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தான், C#, PHP எல்லா விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரைட் பண்ண முடியும். அது ஓபன் சோர்ஸ், ஃப்ரீ அது. சரியா? நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக்ல ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமாங்க. ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா grocery ஸ்டோர். சரியா? நெக்ஸ்ட் வந்து அதோட டாக்குமெண்டேஷன் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷன் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த grocery ஸ்டோர் ப்ராஜெக்ட்க்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம HTML, CSS, JavaScript, Bootstrap யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் பேக் எண்ட்ல ஜாவா யூஸ் பண்ணிருக்கோம். டேட்டாபேஸ் வந்து MySQL, டூல்ஸ் வந்து Eclipse IDE வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இவங்க எல்லாருமே எங்களோட கம்பெனில ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணி பிளேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணி எங்களோட கம்பெனில நிறைய பேர் பிளேஸ்டா இருக்காங்க. அவங்களோட படி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து www.kashewinfo.com/placed-students அப்படின்ற மாதிரி கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. இந்த லிங்க் வந்து யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் தரேன். உங்க லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இங்க இது வந்து grocery ப்ராஜெக்ட்ன்றதுனால grocery ஸ்டோர் ப்ராஜெக்ட்ன்றதால கேட்டகரி மாடியூல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, எக்ஸாம்பிள் கேட்டகரி மாடியூல் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்கெட்னு இருக்கு. அந்த பிஸ்கெட்ல நிறைய டைப்ஸ் இருக்கா. எக்ஸாம்பிள் வந்து குட் டேன்னு இருக்கு, மில்க் பிஸ்கெட் இருக்கு, இந்த மாதிரி பிரிட்டானியான்னு இருக்குது. நிறைய பிஸ்கெட். ஆனா கேட்டகரின்ற ஒரு மாடியூல் வந்து நம்ம வச்சிருக்கோம். செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது.
ஓகே, இந்த மாடியூல் இருக்குன்னா அதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி குட் டே ஓகே ஒரு ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வந்து மில்க் பிகிஸ் அது ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வந்து அந்த மாடியூல தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ்ன்ற ஒரு மாடியூல் வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஓகே, இன்னைக்கு இவ்வளவு சேலா இருக்குது, நாளைக்கு இவ்வளவு சேலா இருக்கு அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் வந்து பாத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு 10 மணிக்கு இவ்வளவு சேலா இருக்குது, இன்னைக்கு 12 மணிக்கு இவ்வளவு சேலா இருக்கு, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த சேல்ஸ் மாடியூல் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஃபோர்த் மாடியூல் என்னன்னா வந்து ரீஸ்டாக் ஆர்டர். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாக் கம்மியா இருக்கு, அப்ப நம்ம என்ன ரீஸ்டாக் மறுபடியும் போடுவோம். ஓகே, அதுக்காக ரீஸ்டாக் மாடியூல் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குப்பா, நாளைக்கு வந்துடணும், அதுக்காக ரீஸ்டாக் ஆர்டர் சொல்லிட்டு ஒரு மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபிஃப்த் சப்ளையர் வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு அந்த கடையில க்ரோசரி ஸ்டோர்ல. ஓகே, அதுக்காக சப்ளையர் மாடியூல் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு யார் பண்ணி தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காஷி இன்ஃபோடெக் CEO நம்மளோட வெங்கட் சார். இவர் மைக்ரோசாஃப்ட்ல MVP அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. நீங்க எங்களோட கம்பெனிக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆசைப்பட்டீங்களா தாராளமா பண்ணலாம். எங்களோட கம்பெனி வந்து சென்னை மதுரை வாயில வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டோட UI ஸ்கிரீன்ஷாட் வந்து இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப இங்க கிட்ட நிறைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து அவைலபிள் இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நாங்க வந்து பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து www.kashinfotech.com/final-year-project அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. இந்த லிங்க் வந்து நான் வந்து யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம கோர்ஸும் இன்டர்ன்ஷிப்பும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். எங்க கிட்ட வந்து கோர்ஸும் இன்டர்ன்ஷிப்பும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா படிக்கலாம். அதுக்கான லிங்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் வந்து யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டா ஐடி, மெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ.